வணக்கம். நாங்கள் வந்து இன்னைக்கு மலாய் சிக்கன் பண்ண போகிறோம். எங்களுடைய சேனல் நேம் வந்து சித்ராஸ் வேர்ல்டு. அதை சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன தேடி பார்க்கவா போறீங்க? சிக்கன் என்ன பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை ஏன் இன்னைக்கு சோகமாக உட்காந்துருக்கு? கரெக்டாக சிக்கன் இங்கே வந்து உட்காந்துட்டான். ஆனால் ஏன் சோகமாக உட்காந்துருக்கான்னு தெரியல. நான் எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கிறேன் அமைதியா. இந்த வீட்டில் இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டியோட நானும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இங்கே உட்காந்துருக்கிறேன். நான் ஏதாவது பேசுறேன்னா பண்றத பண்ணுங்க. மலாய் சிக்கன் எப்படி பண்ணலான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த பேனில் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கிண்ட சொன்ன என்னால கரண்டி வாங்கி போட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்டா சிக்கன்டா உனக்கு பிடிச்சதுடா, எதுக்குடா இப்படி போட்டு சாவடிக்கிற? கொஞ்சம் பெப்பர், எல்லாத்தையும் சாப்பிடுறது இவனுக்கு பிடிச்சது. பெப்பர் இந்த வீட்டுல இவனுக்கு பிடிச்சதுதான் செய்யறேன், வேற எதுவும் செய்யறது இல்ல. பர்கருன்னு நான் வந்து ஒன்னா ஆர்டர் போட்டு வச்சேன். வந்த உடனே திருச்சி இங்க பாருங்க சாப்பிட்டாங்க. இதுல வந்து பெப்பரும் கோடும் போட்டுக்கிறேன், அதாவது தயிர் ரெண்டுத்தையும் போட்டு இதை ஊற வச்சுக்கலாம். முழுசாவா தின்ட்டேன்? நீ அப்படியா பண்ற? நான் வாயில வைக்க போறத கூட புடுங்கிட்டு போய் தின்றுக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்க, நான் சாப்பிடறது அப்படியே புடுங்கி போயிடுவாங்க. நாய் மாதிரி நடத்துறாங்க இவங்க. சாப்பிட்ட மிச்சம் தான் நான் சாப்பிடணுமா? பாத்தீங்களா? இதுக்குதான் சொல்றேன், என்ன யாராவது தத்து நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்தா புள்ள சாப்பிட்டோம், நல்லா இல்லைன்னா கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். இது ஒரு குத்தமா? அப்ப நல்லா இருந்தா சாப்பிட்டுருப்பாங்க. நல்லா இருக்கிறதுனாலதான் உனக்கு வச்சிருக்கேன். பொய் சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னாலே தெரியுது நல்லா இல்லை, அதனால வச்சிருக்காங்க. இது வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து இதுல போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பைசியா அப்படியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்டா தான் இருக்கும். இதெல்லாம் துபாய்க்காரவங்கலாம் சாப்பிடுவாங்களாம். இந்த துபாய்க்காரங்க இல்ல, இதெல்லாம் UAE அந்த சைடு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா மொஹல்ஸ் அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. மொஹல்ஸ் எல்லாம் நார்த் இந்தியாலே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசிக் அறிவெல்லாம் இந்த மண்டைக்குள்ள இருக்காது. இவனுக்காக இதெல்லாம் நான் செஞ்சு தரேன். ஆனா என்ன பார்த்து என்ன சொல்றான், நான் தின்னுட்டு மித்த மீதியை தரேன்னு சொல்றான். ஒரு நியாயம் வேணாம். கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் இவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷை தான் பண்றேன். ஆனா கேட்டா நான் இவனை கவனிக்கிறதே இல்லைன்னு அபாண்டமா என் மேல படி சொல்றான். நாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாம் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. இதே பண்ண கொடுத்தீங்கன்னா தின்றுக்க மாட்டாங்க. சரிதா? நான் ஒரு பேச்சுக்கு தான் கொடுத்தேன், வாங்கி எடுத்துட்டு திருப்பி அதை தரல. ஒரு வாங்கி எடுத்துக்கிட்டு தரணும்னு. இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இல்ல, இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். சரிதா? இதெல்லாம் நான் வந்து கட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ அப்படியே வரும். சிக்கனை வந்து போட்டுடலாம். இந்த பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஊறணும்னாங்க. 10 நிமிஷம் ஊற கிடையாது. இதுல இருந்தே தெரியா இவங்க என்ன பத்தி சொல்றது எல்லாமே பொய் தானே. உண்மையா சொன்னா நானே இப்படி இருக்க மாட்டேன். ஒரிஜினலா நேர்ல பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி மாதிரி இருப்பேன். அரவிந்த் சாமிக்கு முடியல, ஓகேவா? அவரு என்னடா பண்ணாரு? ஏன்டா அரவிந்த் சாமி எல்லாம் இருக்கிற? இவரோட வயசு பாத்தீங்கன்னா 63. ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டு மூஞ்சில நானும் இளமையா இருக்கேன்னு காட்டிக்கிறாங்க. அதான் நம்பாதீங்க. இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காலையில எந்திரிச்சு இந்த மூஞ்சில முடிச்சா நாள் எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதம். கண்ணுதான் அடிக்குது பாத்தீங்களா? தெரியல, நான் சொன்னா இது 63 வயசு ஆயிடுச்சு. கண்ணு தெரியல, இங்கதான் இருக்குது. ஆனா இங்க பாருங்க, இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டே இது இவ்வளவு திமிர்ல இருக்குது. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மூஞ்சி இருந்தா
உலகே அழகி நான் தான். அந்த ரேஞ்சு பில்டப் கொடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஜீரகத்தூள், இது வந்து கல்லுப்பு, இது கரம் மசாலா. ஓகே, நம்ம அந்த பேஸ்ட் போட்டுடலாம். ஹைஜீனிக்ஸ் மெயின்டைன் பண்றாங்களாமா, கையை வச்சு பண்ண மாட்டாங்களாமா. வீட்டுல இருக்கும்போது கீழே வந்து புழு ஏதாவது இருந்தா கூட எடுத்து போட்டு சமைச்சு தருவாங்க. ஆமா, நீங்களாம் புழு பூச்சி தின்னுதான் வளர்ந்துக்கிறீங்க. இவன் எவ்வளவு நாளா வெயிட் ஏறி இருக்கான்னு நல்லா அவனுக்கு கேட்டு சொல்லுங்க. அதே நான் காலேஜ் எல்லாம் போகும்போது நல்லா தான் வீட்டுல இருந்தேன். காலேஜ் முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேளுங்க. 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்து 2.5 வருஷம் ஆகுது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் நல்லா தின்னு வெயிட் போட்டுக்கிறான். கேட்டா இல்லம்மா. ஆமா, எல்லாம் உடம்புக்கு நல்லதா செஞ்சு போடுறாங்க. எல்லாம் ஃபார்மால்டிஹைட் இல்ல, ஃபார்மலின், மெட்டாமார்பின் அந்த மாதிரி கேவலமான கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து வளர்த்து வச்சிருந்த இந்த உடம்ப வந்து கருப்பு கவுனி சோறு குதிரைவாளி அரிசின்னு போட்டா என்ன ஆகும்? ஒரு மனுஷன் உடம்புக்கு எது நல்லதோ அதானே போட முடியும். ஊத்தி பாப்போமா? கழிப்படுறா, மூஞ்ச கழிப்படுறா. சரி, சமைக்க மாட்டேன். தெரியுதா? ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சோண்டு பவுடர் வச்சு கொஞ்சோண்டு தெரியுதா உங்களுக்கு? லைட்டா தான் தண்ணி பட்டேன். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போடணும்னு கூட தெரியல. இதுக்கு நான் 1600 ரூபா கொடுத்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வாங்கி வச்சேங்க. போட வாரம் தானே வந்துச்சு. அது வாங்கி கொடுத்தா அப்படியே சொல்லி காமிச்சுட்டான். இந்த மூஞ்சி, மூக்கு, வாயி, கண்ணு இதெல்லாம் பத்தி நீ பேசக்கூடாது. ஏய், நீ பேசாதடா, என் புருஷன் பேசிட்டோம்டா. நான் பேச மாட்டேன்னு நாங்க சத்தியம் பண்ணி. இவன் பேசுற பேத்துக்கு அங்கு ஸ்லிப் ஆகி தானா வந்து நான் என்ன பண்றது? டங்கு ஸ்லிப் ஆகி வந்துச்சுன்னா டங்கு வந்துடும். அப்படியே கட்டி பேன்ல தொங்க விட்டுருவேன். ஓகே, நம்ம இந்த டிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு முடிச்சிடலாம். மறு போயிட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு வரேன். எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன நம்பவா போறீங்க? சாப்பாயிட்ட போல அப்படியே உட்காந்து குஞ்சேன். எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரதுக்குள்ள தோசை ஊத்திட்டு இருக்கிற. இதுல கேமரா பார்த்து நான் சாப்பிடுறது இல்லைன்ற. நான் சாப்பிடுறேன். இந்த கேமரா நான் எடுக்க மாட்டேன். கரெக்டா எடுத்துட்டு வந்து ரெடியா உட்காந்துருக்கிறேன். தோசை எங்க வைக்கிறது? கீழே தூக்கி போட்டுடலாமா? கஷ்டப்பட்டு நான் ஊத்தி இருக்கேன். இருடா, அது கொஞ்சம் வேகட்டும். கல்லு காயத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊத்திட்ட போல. நான் தண்ணி ஊத்துமோ அப்படின்னு சவுண்ட் வந்தது. எப்படி கும்கி பாட்டுலாம் வந்துச்சா? ஓ, அப்ப பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சா? நான் தோசை கல்ல வந்துச்சுன்னு நினைச்சேன். ஆமா மக்களே, இப்பதான் நான் க்ளோஸ் அப்ல மூஞ்ச பக்கமா தெரியுது. டச்சப் பண்ண முகரிய பாருங்க. எதுக்கு டச்சப் பண்றது தெரியக்கூடாது. அதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். அதுக்கு வேற எதுக்குடா தனியா காசு செலவு பண்ற? அதுதான் மேக். இது எங்களோட சிக்கன் கிரேவி. இது சிக்கன் கிரேவில, இது மலாய் சிக்கன். சரி, ஓகே. மலாய் பேரு கூட தெரியறது இல்ல. பேரே தெரியலனாலும் இவன் கேக்குற டிஷ் எல்லாம் செஞ்சு தரல. தோசை ஊத்த இவனுக்கு தெரியாது. உடனே கல்லு பழகலன்றோமா? இப்ப நாங்களாம் ஊத்தல. அதான் நான் சொல்றேன். இப்பெல்லாம் 4-5 வரைக்கும் போயிடுது. குழம்பு கொஞ்சம் நல்லா இல்ல. ஏன்னா இந்த லீப் இயர்ல பிப்ரவரியில 29ஆம் தேதி வருங்க. அந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் தான் நல்லா சோறு போடுவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாங்கிறதுதான். ஏன்னா தோசை கொஞ்சம் மொறுமொறுன்னு போயிருச்சு. என்னால அதை சாப்பிட முடியாது. இதை நீங்க பாசம்லாம் நினைச்சுக்கலாம். வாயை நல்லாதான் திறக்கிறது. இப்படிதான் கொண்டு போவோம். அப்படியா போனா என்ன பண்றது? நான் பேசக்கூடாது, நீ வாயில கொண்டாந்து வச்சுக்க. ஆமா, அவுட்ரோ கொடுத்தாரா முடிச்சிடலாம். பாய். வணக்கம். அந்த கேமரா எதுக்கு வச்சிருக்காங்க? விட மாட்டேன்.